வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசிக்கு நம்ம அதாவது 2023 கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். 2023 எஸ்சிடிசி 685 பேர் எடுத்ததில் 400க்கும் மேற்பட்டவங்க நம்ம அகாடமியில் படித்தவங்க தான். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வருகின்ற டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படித்து முடித்தவங்களுக்கு பயன்படும் விதமாக 10 மாதிரி தேர்வு அடங்கிய OMR சீட் கொடுக்குறோம். சரிங்களா? அது ஒவ்வொரு தேர்வுக்கும் 100 கொஷின் வரும். உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி OMR ஃபில் பண்ணுறது. இதில் இந்த புக்கிலே உங்களுக்கு இருக்கும். இப்போ தமிழுக்கு மட்டும் மொத்தம் 50 மதிப்பெண்ணுங்களா, மொத்த மதிப்பெண் தமிழுக்கு 50 மதிப்பெண். ஸோ நம்ம 10 மாதிரி தேர்வு. சரிங்களா? இப்போ தமிழுக்கு மட்டும் 50 மதிப்பெண்ணா 10 மாதிரி தேர்வுக்கு 500 தமிழ் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த OMR சீட்டு உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுங்கிறத பென்சிலை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பெண்ணாட்ட அடுத்த டெஸ்ட்லாம் பண்ணி பாருங்கள். உங்கள் கேண்டிடேட்டில் அது நேமு. ஸோ நீங்கள் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் பேர் அருண்னா ஏஎல் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் OMR சீட் நீங்கள் முதல் தடவை எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே போல் ஆன்சர் டிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ 1வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அது இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துருக்கீங்க. இதுக்கு ஆப்ஷன் சி அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1வது கொஸ்டினில் சியை கரெக்டாக ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 10 மாதிரி தேர்வு, ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட் இல்லை, 10 மாதிரி தேர்வு அடங்கிய OMR சீட் நம்ம இப்போ லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு டெடிக்கேட்டடாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழுக்கு நம்ம என்ன சொன்னோம், 50 மதிப்பெண். ஸோ எக்ஸாம்லேயும் உங்களுக்கு 50 மதிப்பெண் கேட்பாங்க. இதுக்கு 50க்கு நீங்கள் 20 எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். 50க்கு 20 எடுத்தாலே எலிஜிபிள் தான். இந்த மார்க் உங்களுக்கு கட் ஆஃபுக்கு வராது. ஓகேவா? 50 மதிப்பெண். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொது அறிவு. சரிங்களா? பொது அறிவில் பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தாங்க கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஸோ உணவு திட்டம்னாலே நம்ம காமராஜர், எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படி யோசிப்போம். ஆனால் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஜிகே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண் கேட்பாங்க. அது பகுதி ஆவணால. அதுக்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்முறை திறனறி தேர்வு. இதுக்கு 30 மதிப்பெண். சரிங்களா? ஸோ தொழில்முறை திறனறி தேர்வுக்கு 30 மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி 10 மாதிரி தேர்வு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறீங்களான்னா பின்னாடியே உங்களுக்கு ஆன்சரும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? 10 மாதிரி தேர்வுக்கு பின்னாடியே நீங்கள் ஆன்சரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்சரும் பின்னாடி செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் 10 மாதிரி தேர்வு பட்டுக்கு 100 மார்க்குக்கு எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னு இந்த 10 மாதிரி தேர்வு கடைசி டைமாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு எல்லாமே படிக்க முடியலங்க, ஸோ இதுனாச்சும் நாங்கள் படிச்சுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு 10 மாதிரி தேர்வு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மட்டும் இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இந்த 10 மாதிரி தேர்வு இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் இருக்குது, சாட் பண்ணி படிங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு குரியர் சென்று சேர கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மதுரையில் தான் நம்ம அகாடமி இருக்குது. ஸோ நேரில் வாங்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் நேரில் கூட மதுரைக்கு நம்ம இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு போகலாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பும் கொடுத்துருவோம். ஸோ நம்ம இந்த புக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்புமே ஓரளவு போதுமானது தான். ஏன்னா நம்ம 1:3 அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. 1:3 அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக அப்ளை பண்ணுறவங்களே 10,000 பேர் தான். நம்ம 1:3 இல்லாட்டி 1:2 எடுக்குன்னா ஒரு 6,000 பேர் 7,000 பேர் ப்ராக்டிக்கலுக்கே போகும்போது பாதிக்கு மேற்பட்டவங்க அப்ளை பண்ணல, பாதிக்கு மேற்பட்டவங்க ப்ராக்டிக்கல் போக வாய்ப்பு இருக்குது. இந்த 10 நாள் படித்தா கூட உங்களால் வேலை வாங்க முடியும். ஸோ நம்மளுடைய பயணமும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்றைக்கே புக்ஸு குரியர் அனுப்பிச்சிடுவோம். ஆண்ட்ராய்டு ஆப் ஒரு 1 ஹவரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு டீட்டெயில்டாக IRT புக்கை பேஸ் பண்ணி 1 வேர்டு கொடுக்கனாலும் சரி, அதுவும் நம்ம மெட்டீரியல் வச்சுருக்கோங்க, நீங்கள் வாங்கி பயணப்படலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.